வெல்கம் டு சினிமா டாக்கீஸ். நாம் இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம்னா கப்புள் ஃப்ரெண்ட்லி. அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. பார்க்கலாம் பாருங்கள். வாங்க இந்த படத்தில் உள்ள நின்று பார்க்கலாம். கப்புள் ஃப்ரெண்ட்லியில் உள்ள நின்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு திருச்சியில் இருக்கார். வேலை கிடைக்கிறதுனால சென்னைக்கு வராரு. அங்கே வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. இதே சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினும் ஊரில் இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லி சென்னையில் வந்து ஐடி கம்பெனியில் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சென்னையில் இருக்கிறப்ப ஹீரோ வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்க முடியாமல் ரேபிடாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசி பழகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் அவங்களோட ஹாஸ்டலில் காலி பண்ணிவிட்டு அவங்க ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆஃபர் வந்துடுது. மறுபடியும் திரும்ப ஹாஸ்டலுக்கு வராங்க. அங்கே ரூமை வெக்கேட் பண்ணனால அங்கே இருக்க முடியாத சுச்சுவேஷன் வருது. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்து மேலே ஹீரோ நீங்கள் வேணால் என் ரூமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே கூப்பிட்டு போய் கொஞ்ச நாளில் அங்கே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கடைசி ஹீரோவுக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ட்ரீமை நோக்கி போகிறாரு. அவர் ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறப்ப இவங்களும் தன்னோட ட்ரீமை நோக்கி போகிறாங்க. அதுக்கிடையில் அவங்களுக்கு சண்டை வந்துடுது. கடைசியில் இவங்க லவ் பண்ணது வீட்டுக்கும் தெரிஞ்சது. ரெண்டு வீட்டிலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினோட அப்பா அவங்கள ஊருக்கு கூப்பிட்டு போயிறாரு. ஏன்னா இந்த லவ்வில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க பொண்ணை ஊருக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்க இந்த படத்தோட கதை. கப்புள் ஸ்டோரியை பொறுத்தளவு கிளைமேக்ஸு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வமயம் பிடிக்கிறப்ப கண்டிப்பாக இந்த படத்தும் பிடிக்கும். ஏன்னா கிளைமேக்ஸ் கொஞ்சம் நம்மளால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். பட் படம் நல்லா ஃபீல் குட்டாகவே இருக்கும். பார்க்கலாம் பாருங்கள். ஒரு நல்ல படம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.